இன்னைக்கு கமருதீன் குமரனா ரீஎன்ட்ரி ஆக போகிறாரு. முத்துமலருக்கும் சந்தானத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் நிரூபிக்கிறாரு. சாரதாவும் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க, இப்படி நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி காவேரியும் கோயிலில் போய் ஒரே அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அப்பாவை இப்படி சந்தேகப்பட்டிருக்க கூடாதுன்ட்டு. அப்போதான் விஜய்க்கு டவுட் வருது, குமரனை எங்கே அப்படின்னு சொல்லி. உடனே பசுபதியோட பையனையும் கிருஷ்ணாவையும் பிடிச்சி விசாரிக்கிறாரு. அவங்களும் உயிருக்கு பயந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. குமரன் ஃபாரினுக்கு கிளம்புனது உண்மைதான், ஆனால் அன்னைக்கு நைட்டே நாங்கள் ஃப்ளைட்டை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அவரை கடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரனை கடத்தி வச்சிருக்கிற இடத்தையும் சொல்லிடுறாங்க. அதனால நவீன் போய் அவரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே விஜயை கூட கண்டுக்காமல் குமரன் அவர் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போதான் விஜய்க்கு புரியுது, குமரனுக்கு தலையில் அவங்க அடித்ததில் எல்லாமே நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுச்சு அப்படிங்கிறது. கங்கா கிட்ட சொல்கிறாங்க குமரன் வந்துட்டாரு அப்படின்னு. கங்காவும் குமரன் ஏதாவது பேசுவார்னு பார்க்குறாங்க, ஆனால் குமரன் எதுவுமே பேச மாட்டேங்காரு. ஏன்னா அவருக்கு தான் பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதனால 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. கங்காவுக்கு ஒரே வருத்தமாயிடுது, எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. குமரனோட அம்மாவும் காவேரி தான் திட்டுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான், எல்லா சண்டையும் நீ தான் இழுத்துட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. காவேரியும் கங்காக்கா நீ பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்காவும் காவேரியை தான் பிடிச்சி திட்டுறாங்க. இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி இந்த குடும்பத்தையே நாசமாக்கிடுவா போல அப்படின்னு சொன்னோன்னா காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அந்த கோவத்தில் மாமா ஃபாரினுக்கு கிளம்பி போனதுக்கு காரணமே நீ தானக்கா, நீ தானே பணத்தை ஆசை பிடிச்சி அலைஞ்ச அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கோவிலில் உட்காந்து, நம்ம ஃபேமிலியில் யாருமே நம்மளை புரிஞ்சிக்கிற மாட்டேங்காங்கன்னு. அப்போ விஜய் காவேரியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு திரும்பியும்.